ஹலோ கைஸ், பாட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா mt4 இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். சரிங்களா, உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம xns.comல போயிட்டு இந்த இடத்துல மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம சென்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், எப்படி கிரியேட் பண்ணணும் லைட்டாக வேணால் ரீகால் பண்ணிக்கலாம். ஓப்பன் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா mt4 இருக்கும், அது கிளிக் பண்ணிட்ட பிறகு இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட்டு இருக்கும், ஸ்டாண்டர்ட் சென்ட்டு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 1:2000 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் யூஎஸ்சி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் நிக் நேம் கேட்கும், உங்கள் இஷ்டம், பாஸ்வேர்டு போட்டுருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு இந்தமாரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, எனக்கு நான் $1000 நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரியல் அக்கௌண்ட்டு, சென்ட் அக்கௌண்ட்டு, இது வந்து உங்கள் mt4 ஐடி. சரிங்களா, இதோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு எங்கே பார்க்கணுன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட சர்வர் ஐடி, சர்வர் நேமு, நெக்ஸ்ட்டு mt4 ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அதில் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு ட்ரேட்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். mt4னு வரும், உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும், அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறேங்க. டவுன்லோட் கொடுத்த போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்ட பிறகு இந்தமாரி ஓப்பன் ஆகும், இந்தமாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் கொடுக்குற பாட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. இந்த ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஆப் வந்து காப்பி பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து காப்பி பண்ணிட்டு பிறகு விபிஎஸ் சர்வர் இதோ இருக்குது பாருங்கள், இது போய் விபிஎஸ் சர்வர்ஸ்னுவாங்க. இது உள்ள பாட் ரன் ஆகும். ஆக்சுவலாக அதாவது இதான் பாட் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது உள்ள ஆக்சுவலாக இது உள்ள பேஸ்ட் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேங்க, விபிஎஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேங்க பாட்டை. பண்ணிட்ட பிறகு இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் பாட்டை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் அது எப்படி நான் இதில் விண்டோஸில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து முதல்ல எப்படி லாகின் பண்ணுறோம் சொல்கிறேன். ஓகே, நான் mt4 பேசிக்லேருந்து வரேன். எப்படி லாகின் இதில் பண்ணுறதுன்னா, எடுத்தவொடனே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் மாதிரி இருக்கும், கனெக்ஷன் சொல்லிட்டு. இதில் வந்து லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துட்ட பிறகு இங்கே வந்து உங்களோட ஐடி, லாகின் ஐடினா இந்த நீங்கள் வந்து இருங்க காமிக்கிறேன். நம்ம எக்ஸ்என்எஸில் க்ரியேட் பண்ண இதுதான், இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லாகின் ஐடி. சரிங்களா, அதை திரும்ப போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இதான் சர்வர் என்னென்னா XNS16 இருக்குது பாருங்கள், ரியல்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த சர்வர். சரிங்களா, XNS வந்து 13 இருக்குது, ரியல் 13 சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் போயிட்டு இதில் சர்ச் பண்ணணும் XNS30 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை அப்படியே கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, லாகின் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நான் கொடுக்குற ஃபைலு, பாட்டோட ஃபைல் வந்து எங்கே திரும்ப பேஸ்ட் பண்ணுறீங்க, மேலே லெஃப்ட் சைடில் ஃபைல் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுமாதிரி ஓப்பன் ஆகும். அப்புறமேட்டு MQL4 அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு எக்ஸ்பர்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வந்து நான் கொடுக்குற பாட்டை இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இங்கே ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி இருக்கும், நேவிகேட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அது வந்து சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கும், கண்டிப்பாக இல்லைன்னா Ctrl N அழுத்தணும். அப்படி Ctrl N அழுத்த முடியலன்னா மேலே பாருங்கள் ஸ்டார் மாரி கோல்டு கலரில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு போகும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸ்பர்டைசர் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இது ப்ளஸ் மாரி இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் கொடுக்கணும். ரைட் கிளிக் எடுத்துன்னு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா என்னோடய டார்க் கோல்ட் பிப்புன்னு சொல்லிட்டு என்னோடய பாட் வந்துடும். சரிங்களா, பாட் வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வாட்சர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இது சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா மேலே கிளிக் பண்ணுங்கள், அது வரைக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து Ctrl M அழுத்தணும். சரிங்களா, Ctrl M அழுத்த முடியலன்னா மேலே வந்து இந்த ஸ்டார் மாரி இருக்குது பாருங்கள், க்ரீன் ரெட்டுன்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வாட்ச் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம EURUSDC தேடணும். வெறும் EURUSD கிடையாது, நம்ம சென்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால EURUSDCன்னு வரும், இதை போட்டுருக்கு பாருங்கள், EURUSDC. சப்போஸ் இந்த இடத்துல வந்து EURUSDC இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு சிம்பிள் அழுத்துங்க, அது Ctrl U வரும். Ctrl U அழுத்த முடியும்னா ரைட் கிளிக் பண்ணி சிம்பிள் அழுத்துங்க. சிம்பிள் அழுத்திட்ட பிறகு இதில் சர்ச் பண்ணுங்கள், இப்படிமாரி க்ளோஸ் ஆகிருக்கும், Forex பேர்ஸ்ன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, EURUSDCன்னு இருக்குது, அதை அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷோன் அழுத்துங்க. சரிங்களா, கோல்டு கலரில் காமிக்கிறதுனா வெளியில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இந்தமாதிரி ஒயிட் கலரில் காமிக்குது, சில்வர் கலரில் காமிக்கிறதுனா உள்ளே இருக்குன்னு அர்த்தம், இது உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை வெளியில் கொண்டு வரணும்னா இது இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷோன் அழுத்திங்கன்னா வெளில வந்துடும். கோல்டு கலரில் மாறிச்சுன்னா அது வெளில இருக்குன்னு அர்த்தம். அது ஆல்ரெடி EURUSDC வந்து வெளியில் இருக்குனால நான் வந்து எதுவும் பண்ணல. சரிங்களா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு சார்ட் விண்டோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சார்ட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு மேலே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வைக்கணும், பாட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா, அது மேலே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருக்குது. இது வந்து 3Mனா 30 மினிட்ஸு, 1H1னா ஹவர்ஸு. சரிங்களா, Dனா டேஸு, Vனா வீக்ஸு, இதுனா மந்த்து. சரிங்களா,
நெக்ஸ்ட்டு இதில் 1 மினிட்டை மாற்றிக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இது ஆட்டோ ட்ரேட் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இது ஆட்டோ ட்ரேட் ஆன் பண்ணுறது கண்ட்ரோல் அழுத்தணும். கண்ட்ரோல் அழுத்த முடியலன்னா மேலே இருக்க பாருங்கள் ஆட்டோ ட்ரேட் வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம், ரெட் கலரில் இருந்ததுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம க்ரீன் கலரில் ஆன் பண்ணி வச்சுட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம பாட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இன்புட்டில் போயிட்டு $100 வந்து 0.02 வைங்க. சரிங்களா? 0.02 வச்சுட்டு டார்கெட் வந்து 700 வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம வந்து டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ $200க்குனா எவ்வளோ வரும், 0.04 வரும். சரிங்களா? அந்த மாதிரி டபுள் பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போனா 0.06 வரும். எதுக்குன்னா ஆக்சுவலாக இது $300 அப்போ டார்கெட்டும் வந்து டபுள் பண்ணிட்டே போனீங்கன்னா எவ்வளோக்குள்ள வரும், 1200 வரும். அதாவது $200. சரிங்களா? காமனில் போய்ட்டு அலோ லைவ் ட்ரேடிங் கொடுத்துருங்க, அலோ டிடிஎல் கொடுத்துருங்க. இன்புட்டில் இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இங்கே ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஃபேஸ் இருந்ததுன்னா பாட் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரேடு எப்போ எடுக்கும்னா 1 மினிட் ஆன பிறகு எடுக்கும். இப்போ வந்து 10:24 ஆகுதா, 25க்கு வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இதில் எடுக்காது, நான் ஆன் பண்ணல. சரிங்களா? அவ்வளோதான். பாட் வந்து இப்படி தான் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் டைம் வந்து நாங்கள் டிஸ்கார்டில் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்கார்டு நியூஸ், ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்கா, இந்த இடத்துல வந்து தனுஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டுருவார். அப்படின்னா நான் போடுவேன், அப்படின்னா வந்து கணேசேகர் ப்ரோ ஒருத்தர் போடுவார். சரிங்களா? மண்டே வந்து 8 மணிக்கு ஆன் பண்ணிட்ட பிறகு ஃப்ரைடே வந்து ஈவினிங்காக ஆஃப் பண்ணிடணும்னு போட்டிருக்காரு. சரிங்களா? நியூஸ் டைமில் இல்லை அவ்வளோ அப்டேட் பண்ணிருவார் இதில். சரிங்களா? எப்போ பாட் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டோட ரூல்ஸ் இருக்குது, ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஃபீட்பேக்ஸ்னால் மைஎஃப்எக்ஸ் புக் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாருமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டு தான், எதுவுமே டெமோ கிடையாது. டார்க் ஹோல்டு சொல்லிட்டு எதுக்கு பேர் வச்சுருக்கோன்னா இது உள்ளே இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சீக்ரெட்டாக உள்ளே பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேட் வந்து லைவாக தான் ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது உள்ளே போயிட்டிங்கன்னா டார்க் ஹோலில் ஃபாரெக்ஸ் சாட்டு டுடே ப்ராஃபிட். சரிங்களா? டுடே ப்ராஃபிட் பாருங்கள், எல்லாருமே ரியல் அக்கௌண்ட்டு தான், எதுவுமே டெமோ கிடையாது. எல்லாருமே ரியலில் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. இது இன்றைக்கான ப்ராஃபிட், இது 1 வீக் ப்ராஃபிட் கிடையாது. கிட்டத்தட்ட 40 பேர் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க பாட்டில். கிட்டத்தட்ட இல்லை 6 மந்த்தாக இருக்கிறவங்க இருக்காங்க, 3 மந்த்தாக இருக்கிறவங்க இருக்காங்க. இது இன்றைக்கான ப்ராஃபிட் எல்லாமே. சரிங்களா? அது சில பேர் 1 மந்தில் இருக்காங்க, சில பேர் ஒருத்தர் வந்து 1 வருஷமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம பாட்டில் வந்து. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோடய ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே என்னோடய டெலிகிராமில் போட்டிருக்கேன், என்னோடய mt4 ஐடி பாஸ்வேர்டு. சரிங்களா? லைவ் அக்கௌண்ட்டு அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ சேட் பண்ணிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கான சேட் எல்லாமே. சரிங்களா? ஓகேவா? ஹவு டு இன்ஸ்டால் பாட் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் எல்லாமே டெக்ஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மறந்து போயிட்டாலும் இதில் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபாரெக்ஸ் விபிஎஸ் நீங்கள் பெய்டு விபிஎஸ் வாங்கணுன்னா 2 GB ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து என்னவோ போட்டிருக்கீங்க, 1 மந்த்துக்கு வந்து 783 அதான் 800. சரிங்களா? 835 ருபீஸ். சரிங்களா? 1 மந்த்துக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1 மந்த்துக்கு தான் 1100. இது எதுக்குன்னா 2 GB ரேம் வந்து 2 mt4 கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 GB ரேம் வந்து 5 இல்லைனா 4 mt4 கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு பெய்டு விபிஎஸ்னால் நம்ம பாட்டில் வந்து விபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணி தான் பாட் ரன் பண்ணுவோம். சிஸ்டம் ஆஃப் ஆனாலும் நெட் ஆஃப் ஆனாலும் நீங்கள் பாட் மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சப்போஸ் என்னால் பே பண்ணி வாங்க முடியல, என்கிட்ட காசுலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ விபிஎஸ் வந்து நான் அமேசான் விபிஎஸ் ஆல்ரெடி அமுச்சு விட்ருவேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீ மிஸ் வேணால் 12 மந்த்ஸுக்கு வந்து அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பே பண்ணணும். ஓகேவா? அதில் ஒரே ஒரு mt4 மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். நான் அது வந்து நீங்கள் பாட் வாங்கும்போது சேர்த்து அந்த வீடியோ அமுச்சு விட்ருவேன், அதை பார்த்து பண்ணிக்கணும். விபிஎஸ் இன் மொபைல். நெக்ஸ்ட்டு விபிஎஸ் இன் மொபைல்னால் இது வீடியோ போட்டிருப்போம். நம்ம விபிஎஸ் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்களா? நான் இப்போ காமிச்சேன், இது வரைக்கும் பாருங்கள் கீழே. இது வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க, ஒர்க் போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க இல்லை ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க, ஸ்கூல் கிடையாது, மற்ற விஷயங்கள் எங்கேயாவது நான் தூரமாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த டைமில் நான் ஃபங்க்ஷனில் இருக்கேன், அந்த டைமில் வந்து வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், என்னால் சிஸ்டம் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ண முடியல, அது ஒரு சுச்சுவேஷன் வருது. சரிங்களா? நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், சுச்சுவேஷன் வருது, பாட் ஆஃப் பண்ணணும், அன்றைக்கி நியூஸ் டைம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணுது, லாட் சைஸை மாற்றணும் அப்பப்போ அப்படின்னு தோணுதுன்னா மொபைல்லே வந்து ஒரு ஆர்டிஆர் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது வந்து டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு லாகின் பண்ணிடணும். சரிங்களா? அந்த வீடியோவில் எல்லாமே கிளாரிட்டியாக கொடுத்துருப்போம். ஃபாரெக்ஸ் சிக்னல் எடுக்கிறவங்க எடுக்கலாம், எடுக்காதவங்க எடுத்துக்கலாம். இது பாட்டு டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ரிசல்ட்டும் வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது எதுக்குன்னா மெயினாக நாங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இது வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்டாக அவ்வளோ வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது சும்மா போஸ்ட் பண்ணிட்டு தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான் காய்ஸ், இது இவ்வளோ தான் இருக்குது. இதில் வேறு எதுவும் கிடையாது. கோர்சஸ் வந்து அது நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாகவே, அதுதான் இது இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையுமே.
ஓகே, டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும் mt4 பற்றி. எக்ஸ்டர்னலாக mt4 வச்சு நம்ம என்ன கற்றுக்கலான்னா, மேலே பாருங்கள், இது வந்து ஜூம் பண்ணுறது. சாரி இது இல்லை, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ப்ளஸ்னால் ஜூம் பண்ணுறது, இது மைனஸ்னால் ஜூம் அவுட் பண்ணுறது. தெரியும் எல்லாருக்கும், பட் இருந்தாலும் பிகினருக்கு தெரியாதுல்ல, அது சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து எதுக்குன்னா, இந்த மேலே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் எண்ட் ஆஃப் த சார்ட் அப்படின்னு போட்டிருக்கல, ரைட் பார்னு. இது எதுக்குன்னா, இது கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் வந்து இங்கே தான் நிற்கும். சரிங்களா, அதாவது இங்கே சார்ட் ரன் ஆக இந்த கார்னர்லேயே நிற்கும். சரிங்களா, இது ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சார்ட்டை வந்து இப்படிலாம் ப்ரீவியஸ் சார்ட்லாம் பார்க்கலாம். ஆனால் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். ஆனால் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்லேயே தான் நிற்கும், மூவ் பண்ண முடியாது. அதனால் இந்த கர்சரை வந்து ஆன் பண்ணி விட்டு இது வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து மல்டிபிள் ஸ்க்ரீனுக்கு வைக்கிறது. சரிங்களா, இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த 4 இது மல்டிபிள் ஸ்க்ரீனும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பெரிய ட்ரேடர்னு காமிச்சிக்கலாம், ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக்கு, இது வந்து லைன் கேண்டில் ஸ்டிக்கு. சரிங்களா, Alt+3 அழுத்தினீங்கன்னா வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து Alt+2 அழுத்தினீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்காக மாறும். இது வந்து பார் சார்ட்டாக மாறும். சரிங்களா, நம்ம எல்லா கேண்டில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதேமாதிரி இதுலேயே நிறையா இருக்குது, இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, இதுலேயே எல்லாமே இருக்குது. இண்டிகேட்டர் வரைக்கும் பாருங்கள், லைன் வரைஞ்சிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இதில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாட் யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பான். சரிங்களா, சப்போஸ் நான் வந்து கீழே ப்ராஃபிட்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை வந்து எங்கே காணோம், இருக்குது பாருங்கள், கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா டெர்மினல் சொல்லிட்டு கீழே இதுமாரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, எதுக்கு இது ஓப்பன் ஆகுதுன்னா, இங்கே பேலன்ஸ் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, பேலன்ஸு, லிக்விடிட்டி, மார்ஜின்னு சொல்லிட்டு. அப்போ ட்ரேடு எங்கே ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது கண்டுபிடிக்குதுன்னா, இங்கே லைவ் ட்ரேடில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இதோ பாருங்கள், பை USD லாட் சைஸு பையின்னு காமிக்குது, ப்ரைஸு, SLS ஸ்டாப்லாஸ், ப்ரைஸ், கமிஷன்ஸு, ப்ராஃபிட் எவ்வளோன்னு போயிட்டுருக்கு. சரிங்களா, ட்ரேடு க்ளோஸ் ஆனதெல்லாம் இங்கே அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் க்ளோஸ் ஆனது எல்லாமே இருக்கும், நியூஸஸ் இதெல்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாட் வந்து ஏன் ஒர்க் ஆகலை, அதுக்கான ரீசன். இப்போ வந்து இன்ஜின் வந்து ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரோட இன்ஜின் வந்து அது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து. சரிங்களா, அது ஒரு இதுவில் போய் பார்ப்போம்ல, டெக்னீஷியன்கிட்ட கொடுப்போம்ல. அந்த டெக்னீஷியன் ஒரு இடத்துல இதுவாகிடுச்சுன்னா அந்த இடத்துல போய் நோண்டு வரல. இப்போ சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிடுச்சு, அது எதனால் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு இடத்துல போய் பார்ப்பாங்களே. அதேமாதிரி பாட் ஏன் ரன் ஆகலை அப்படின்னா ஜேர்னலில் போய் பார்க்கணும். இங்கே ஜேர்னல் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பை USD க்ளோஸ் டியூ டு ப்ராஃபிட் சொல்லிட்டு பாட் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். பாட் ஏன் ரன் ஆகலைன்னா ரீசன் இங்கே சொல்லும், புரியுதுங்களா. ரீசன் சொல்கிறது தான் பாட் இங்கே ரன் ஆகும். ஓகேவா, வேறு எதுக்கும் கிடையாது இந்த இடம் வந்து. ஓகேவா, USDC தான் நம்ம வச்சுருந்தோம், எங்கே காணோம். இதுக்கு போயிட்டோம். இது வந்து FXTM அக்கௌண்ட்டு. சரிங்களா, இது டோருக்கு பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். இது வந்து ஒரு டெர்மினல். சரிங்களா, டெர்மினல்னால் mt4ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். சரிங்களா, இதில் வந்து பாட் ரன் பண்ணலாம், எல்லாமே பார்க்கலாம், தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதில் வந்து அவங்க ப்ரோக்கர் நேமே மேலே மறைச்சி வச்சுக்கிறாங்க, எக்ஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் டெர்மினல் எல்லாமே ஒன்று தான். இதை பாருங்கள், FXTM Broker இதுவும் ஒன்று தான், அதேமாதிரி இதுவும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, அதேமாதிரி நீங்கள் வேறு என்னென்ன பண்ணலாம் mt4ல் பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அழுத்தினீங்கன்னா சார்ட் கலர் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நான் பேசிக்கில் சொல்லித்தரேன். சரிங்களா, எதுக்குன்னா சில பேர் யூஸ் ஆகும். சார்ட் கலர் மாற்றிக்கலாம், பாரோட கலர் மாற்றிக்கலாம். இந்த அப்பு பார், டவுன் பாரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப் பார்னால் மேலே இருக்குது, டவுன் பார்னால் கீழே. சரிங்களா, புல் கேண்டில், அந்த கேண்டிலோட கலர் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஆஸ்க் ப்ரைஸு, லெவலு எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து அந்த கிரிட்லைன்லாம் ஷோ பண்ண வேண்டாம்னா அது ஷோ பண்ணிக்கலாம். இப்போ கிரிட்லைன் வந்து காணாமல் போயிடும். சரிங்களா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா ஒரு நாலேஜுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது Ctrl+T, இது பாருங்கள், ஒன் கிளிக் ட்ரேடிங். சரிங்களா, பை செல் பண்ணுவோம் பார்த்தீங்களா மொபைலில் mt4ல், அந்தமாரி வந்து இதில் பை செல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க லாட் சைஸ் மாற்றிக்கலாம். இங்கே வந்து மார்க்கெட் நம்ம இங்கேயே பை செல், இது எடுக்கணுன்னா மறுபடியும் இது கிளிக் பண்ணினா எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம அப்புறமேட்டு என்னோடய பாட்டை வந்து எனக்கு வேண்டாம், நான் இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது, இப்போ நான் பாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியாச்சா, இந்த பாட் நான் ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் ரிமூவ் கொடுத்துடணும். ரிமூவ் கொடுத்தீங்கன்னா என் பாட் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, அப்படிலாம் கண்டபடி பண்ணாதீங்க, ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இதுமாதிரிலாம் பண்ணிக்கூடாது. சரிங்களா, வேறு என்னென்னா டைம் ஃப்ரேம் மாற்றலாம், இதிலே டைம் ஃப்ரேம் மாற்றலாம். இந்த இது சரிங்களா, டெம்ப்ளேட்னால் என்னென்னா, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது நம்ம பேசிக்கான டெம்ப்ளேட் இப்படி இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், போயிட்ட பிறகு நான் வந்து ஒரு சார்ட்டு கலரை மாற்றுறேன். இப்போ வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து என்ன வைக்கிறது, ஏதோ ஒரு கலர் வச்சுக்கிறேன். சரி, இது ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, இது பிளாக்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து கேண்டில் ஸ்டிக்கோட கலர் மாற்றுறேன். சரிங்களா, அப்போட பார் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்கும், க்ரீன் தான் இருக்கும்.
சரி. என்ன மாற்ற தெரில. சரி விடுங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் கலர் என்ன வேணால் மாற்றிக்கோங்க. கலர் மாற்றிட்ட பிறகு நான் கிரிட்டு மட்டும் எடுத்துடுறேன். இப்போதைக்கு கிரிட் எடுத்துட்டேன். இது வந்து நான் எப்போ வந்தாலும் உள்ளே வந்தாலும் எனக்கு இதே மாதிரி தான் இருக்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு மேலே டெம்ப்ளேட் இருக்கா, அந்த இடத்துல போய் சேவ் டெம்ப்ளேட் கொடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. இந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க, அருண்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்போ ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். சரிங்களா? எந்த மாதிரினா, இப்போது எக்ஸாம்பிள் நான் வேறு சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரிட்டாக தான் வரும். நீங்கள் கலர் பண்ண சேஞ்செல்லாம் போயிடும். சரிங்களா? இந்த கேண்டில்ஸ்டிக் கலர்லாம் போயிடும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களா, நீங்கள் ஒரு கலர் வச்சுருக்கீங்க, இந்த கிரிட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு. ஆனால் நான் அவங்க மேலே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, அதே டெம்ப்ளேட்டில் அருண் அழுத்துனீங்கன்னா அதேமாதிரி மாறிடும். நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட் இதில் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஈஸி தான். ஓகே, நீங்கள் ட்ரேட் எதனா க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்குன்னா இந்த FXTMல காமி ஆல்ரெடி ட்ரேட் ஓடிட்டுருக்கு. ட்ரேடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே லாஸ்ட்டில் கார்னரில் வந்தீங்க, சிஸ்டமில் சொல்கிறேன், இது கார்னரில் வந்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான். சரிங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி எல்லாமே. வேறு என்ன இதை பற்றி எனக்கு mt4 பற்றி ஃபுல்லாக தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு டெக்னாலஜி திறமை இந்தமாரி ஏஐ மாரி உங்களுக்கு ரோபோட்ஸு எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எல்லாமே கமெண்ட்டில் போட்டால் தான் எனக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் நான் நினச்சிட்ருப்பேன். தெரியாதது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஓட்டு வாங்குறதும். சரிங்களா? நம்ம குரல் கொடுத்தா தான் ஓட்டு வந்து மாறும் இந்த நாடு வந்து. ஆனால் இது வரைக்கும் யாரும் குரல் கொடுக்கல, எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் குரல் கொடுத்தா தான் கமெண்ட்டில் நான் அதனால் பண்ண முடியும். சரிங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லாஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு என் வீடியோ கூட மானிட்டேஷன் எதுவும் ஆகலை. சரிங்களா? இது மூலயமா நான் எதுவும் சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? 3 வருஷமாக அப்படியே தான் இருக்குது என்னோடய யூடியூப் சேனல், மானிட்டேஷன்லாம் ஆகலை. சரி, ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த பார்த்ததுக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.